வீட்டுக்குள்ளே போய் இவங்ககிட்ட இது என்னன்னு கேட்டுருமா? ஆரம்பிக்கலாங்களா? பாரு, ரொம்ப சுத்தாமல் டைரெக்டாக வச்சு விஷயத்துக்கு வாங்க. நிறைய பேச வேண்டிய வேலை இருக்கு. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. கண்டு விட்டாளையா, கண்டு விட்டாளே. உங்களுக்கு விக்ரம் அங்கேருந்து எழுப்பணும்னு நினைக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதை எங்க பிடிக்கிறான் சார்? எனக்கு தெரியாது சார். எல்லாரும் அழக்கூடாது. அழாம பேசுறா. பேசுற இந்த ரம்யா பாரு, எனக்கு உடன்பாடு இல்லை பாரு, நான் இதை செய்ய மாட்டேன் பாரு, பாரு நான் என்ன பண்றது பாரு, இப்படின்னா 1000 பேசிருக்கலாமே. அப்படி சொல்றீங்கல்ல, கெட்ட வார்த்தைலாம் பேச வருது இல்ல, அப்ப அதை சொல்றதுக்கு என்ன? அதுல ஒரு பெருமை வேற, இத்தனை நாள கெட்ட வார்த்தை பேசல சார். நான் சும்மா இல்ல, நான் பேச மாட்டேன் சார். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா சார் வெளியில இருக்கும். ஏமா நீங்க கேட்ட, ஏமா என் கேள்வி நீங்க ஏமா ஒரு நிமிஷம். என்ன என்னடா சொன்ன? இது நான் இருக்க மாட்டேன் சார். என்னதுமா? நான் வீட்டுக்கு போறேன் சார். வீட்டுக்கு போறீங்களாமா? பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். வெரி வெரி குட்மா. நீங்க வாடகை வெளியே போலாமா? ஓகே சார். நீங்க வாடகை தாராளமா போலாமா? என்னடா பொழுது போயிருச்சே, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் கேர். பத்திரம் போயிட்டாங்க வீட்டு. தேங்க்ஸ்மா, போயிட்டாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணப்போ நாங்க ஏன் விக்ரம் ஒண்ணு பண்ணோம்னு தெரியாம ஒண்ணு நாங்களுமே மாமா அங்கே பாருங்கள். கேள்விக்கு பயந்து நின்றுட்டு இருந்தோம் பாரு. இந்த மாதிரி பண்ண சோலி முடிச்சு. அவ்வளவுதான் இனிமே. பின்னால வந்து